இயேசுவின் நாமத்தில் நல் வாழ்த்துக்கள். ஆண்டவர் நமக்கு என்று அவருடைய இரத்தத்தை தந்திருக்கிறார். தீமைகள், ஆபத்துக்கள், பொல்லாப்புகளில் இருந்து, சாத்தானின் கிரியைகளில் இருந்து முறியடிக்கிற அவருடைய இரத்தம் நமக்கு உண்டு. அந்த இரத்தத்தை நாம் பயன்படுத்துவோம். நமக்கு எதிராக இருக்கிற தீமைகள், சாத்தானின் கிரியைகளுக்கு எதிராக ஆண்டோட இரத்தத்தை பயன்படுத்தி நாம் ஜெபிக்கும் போது, பாடும்போது, அவரை மகிமைப்படுத்தும் போது எல்லா தீமைகளும் விலகும். ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமைய துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையில்லா ஜெய கொடி ஏற்றிடுவோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமைய துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையில்லா ஜெய கொடி ஏற்றிடுவோம். சிறைப்பட்டு போன சபையோரே, சிறைப்பட்டு போன சீயோனே, உன் சிறையிருப்பை திரும்பும் நாள் இதுவே, உன் சிறையிருப்பை திரும்பும் நாள் இதுவே. இரத்தமே இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே இரத்தமே இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே. ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமைய துரத்திடுவோம். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்க, திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாக்கும். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்க, திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாக்கும். ரட்சண்ய சந்தோஷத்தால் நிரப்பி, ரட்சண்ய சந்தோஷத்தால் நிரப்பி, ஆவி நிறைவை திரும்பத்தாரும், ஆவி நிறைவை திரும்பத்தாரும். இரத்தமே இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே இரத்தமே இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே. சுத்தமான தண்ணீரை தெளித்திடுமே, பரிசுத்த இரத்தத்தாலே கழுவிடுமே. சுத்தமான தண்ணீரை தெளித்திடுமே, பரிசுத்த இரத்தத்தாலே கழுவிடுமே. மனிதர்கள் எல்லோரும் மீட்படைந்து, மனிதர்கள் எல்லோரும் மீட்படைந்து, மனிதனின் தேவனே எழுந்தருளும், மனிதரில் தேவனே எழுந்தருளும். இரத்தமே இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே இரத்தமே
இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே விலையேற பெற்ற இரத்தமே விலையேற பெற்ற இரத்தமே ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுப்போம் அந்தகார வல்லமைய துரத்திடுவோம் சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம் எல்லையில்லா ஜெயக்கொடி ஏற்றிடுவோம் பலத்த அபிஷேகம் ஊற்றிடுமே கிருபையின் வரங்களால் அலங்கரியும் பலத்த அபிஷேகம் ஊற்றிடுமே கிருபையின் வரங்களால் அலங்கரியும் பரிசுத்தம் ஒன்றே அலங்காரம் பரிசுத்தம் ஒன்றே அலங்காரம் சபைகளில் எல்லாம் ஜொலிக்கணுமே திருச்சபையில் எல்லாம் ஜொலிக்கணுமே இரத்தமே இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே 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 இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே விலையேற பெற்ற இரத்தமே விலையேற பெற்ற இரத்தமே ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுப்போம் அந்தகார வல்லமைய துரத்திடுவோம் சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம் எல்லையில்லா ஜெயக்கொடி ஏற்றிடுவோம் சிறைப்பட்டு போன சீயோனே சிறைப்பட்டு போன சபையோரே உன் சிறையிருப்பை திரும்பும் நாளிதுவே உன் சிறையிருப்பை திரும்பும் நாளிதுவே இரத்தமே இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே 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 இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே விலையேற பெற்ற இரத்தமே விலையேற பெற்ற இரத்தமே விலையேற பெற்ற இரத்தமே. இரு இயேசுவில் அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் உலகளாகிய திருச்சபையில் நாம் புனித பாத்திமா அன்னையினுடைய விழாவை கொண்டாடி மகிழ்கிறோம். அன்னை மரியாள் உடலோடு விண்ணகம் சென்றவர். அவர் எங்கும் மறைந்திருக்கவில்லை, மாறாக அநேக இடங்களில் அவரை நோக்கி ஜெபிக்கக்கூடிய மக்களுக்காகவும் யாரெல்லாம் அவரை வாஞ்சையோடு தேடுகிறார்களோ அவர்களுக்கும் பாத்திமா அன்னையாக, ஆரோக்கிய அன்னையாக, லூர்து அன்னையாக வந்து காட்சிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, பாத்திமா நகரிலே அன்னை மரியாள் அந்த 3 சிறுவர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். அந்த 3 சிறுவர்களும் அன்னை மரியாளை சந்தித்து அவர்கள் அளவலாதி மகிழ்ச்சி கொள்கிறார்கள். பிரான்சிஸ்கோ, லூசியா, ஜெசிந்தா இந்த 3 குழந்தைகளும் அங்கே ஆடுகளை மேய்க்கின்ற பொழுது ஒரு சிறிய மரத்தின் மீது சூரியன் பந்து போல வந்து அங்கே காட்சி கொடுக்கிறது. இவர்கள் பார்க்கின்ற பொழுது அதிலிருந்து அன்னை மரியாள் வெளியே வருகிறார். அன்னை மரியாள் அவர்களுக்கு அதே போன்று பல முறை காட்சி கொடுக்கிறார். அந்த 13ஆம் தேதியிலேயே 6 மாதங்கள் காட்சி கொடுக்கிறார். அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி வரை காட்சி கொடுக்கிறார். இறுதியாக அவர்களுக்கு பல்வேறு வெளிப்பாடுகளும் கொடுக்கப்படுகிறது. இந்த காட்சியில் மாதா அவர்களிடம் ஜெபிக்க சொன்ன ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், ஆன்மாக்களுக்காக ஜெபியுங்கள், மக்களில் ஆன்மாக்களுக்காக ஜெபியுங்கள்
காரணம், சாத்தான் கொத்து கொத்தாக ஆன்மாக்களை நரகத்திற்கு பிடித்து செல்கிறான். ஆதலால் ஆன்மாக்களுக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி, ஓயன் இயேசுவே எங்கள் பாவங்களை மன்னியும் என்ற ஒரு ஜெபத்தையும் மாதா அங்கே கற்றுக் கொடுக்கிறார். அதனால தான் இந்த ஓயன் இயேசுவே என்ற ஜெபத்தை நாம் ஜெபமாலையில் ஜெபிக்கிறோம். ஜெபமாலையில் ஜெபிக்கக்கூடிய விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்ற ஜெபம் பைபிளில் இருக்கிறது. அருள்மிக பெற்ற மரியே என்ற ஜெபம் பைபிளில் இருக்கிறது. தந்தைக்கும் மகனுக்கும் என்ற துதி பைபிளில் இருக்கிறது. ஆனால் ஓயன் இயேசுவே என்ற ஜெபம் மட்டும் பாத்திமா அன்னை இந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு ஜெபம். ஆன்மாக்களுக்கு ஈடேற்றம் கொடுப்பதற்காக, பாவிகள் மனம் திரும்புவதற்காக, பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக, மரியாளின் மாசற்ற இருதயத்திலே ஒப்புக்கொடுங்கள் என்று கேட்டுக்கொள்ளப்பட்ட ஒரு அருமையான நாள் இந்த நாள். இன்றைக்கு அன்னை பாத்திமா அன்னையினுடைய அருளும் ஆசீரும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிரப்புவதாக, ஆசீர்வதிப்பதாக. அன்பார்ந்தவர்களே, ஒரே ஒரு அருள் நிறைந்த மரியே நீங்கள் சொன்னாலும் போதும், மாதா உங்கள் உள்ளத்தில் பேசுவார். நீங்கள் ஒரே ஒரு அருள் நிறைந்த மரியை ஜெபித்தாலும் போதும், மோட்சத்திற்கு உங்களை வழி நடத்தி சொல்வார். நீங்கள் ஒரே ஒரு அருள் நிறைந்த மரியை ஜெபித்தால் போதும், எந்த தீங்குகளும் சாத்தான் உங்களை நெருங்காமல் மாதா பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து ஜெபிப்போம். பாத்திமா அன்னை உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord. என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய வல்லமை, அற்புதங்கள் இந்த நாளிலே உங்கள் மீது, உங்கள் குடும்பத்திலே நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாவற்றிலும் பரிபூர்ணமாய் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்கிறது, காயப்படுத்தினாலும் கட்டுப்போடுபவர் அவரே, அடித்தாலும் ஆற்றுகின்ற கை அவரதே. எனக்கு பிரியமானவர்களே, சில நேரங்கள்ல இந்த வேதனை வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது, ஒருவேளை நம்ம சில நஷ்டங்களை சந்திக்கும் போது நமக்கு ஒரு சப்தம் நமக்குள்ள வரும். என்ன தெரியுமா? ஆண்டவர் என்ன தண்டிச்சிட்டாரோ, ஆண்டவர் என்ன கைவிட்டுட்டாரோ, ஆண்டவர் என்ன மறந்துட்டாரோ, இந்த மனுஷங்க கையில போய் ஆண்டவர் என்ன இப்படி பிடிச்சு கொடுத்துட்டாரேன்னு சொல்லி நானும் கூட இப்படி எல்லாம் புலம்பி இருக்கிறேன். ஆனா ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? அவர் ஒரு நாள் நம்ம கைவிடுகிறவர் அல்ல. நீ யோசித்து பாருங்களேன். ஒருவேளை இந்த உலக வாழ்க்கையில நம்முடைய பெற்றோர் நம்முடைய வாழ்க்கை அழிந்து போக வேண்டும் என்று ஒரு நாளும் விரும்புவதில்லை. ஆனா ஒரு காரியம் இருக்கு, என்ன தெரியுமா? மகன் நீங்களும் நானும் நம்முடைய பெற்றோர்கிட்ட உள்ள அனுபவம் என்ன தெரியுமா? விட்டு பிடிப்பாங்க. போய் பார்ப்பா, அப்பதான் உனக்கு தெரியும், அம்மாவோட அருமை உனக்கு தெரியும், அப்பாவோட அருமை தெரியும்னு அவர்கள் நம்ம லேச விட்டு பிடிப்பாங்க. நம்ம நண்பர்களை நம்பி போவோம், நம்ம கை கால் நல்லா இருக்குன்னு போவோம், நம்ம அறிவு இருக்குன்னு போவோம். போய் தோத்து எல்லாத்தையும் இழந்து நஷ்டப்பட்டு நிற்போம் பாத்தீங்களா? அப்போ நம்மை அந்த கரம், நம்மை நேசிக்கிற நம் பெற்றோர் ஓடி வந்து, நான் இருக்கிறேன்ப்பா, ஏன்பா பயப்படுற அப்படின்னு தூக்கி அரவணைப்பார்கள் அல்லவா? அதே போல அதைவிட மேலாக நம் பரம தகப்பன், அன்பான அப்பா, நேச அப்பா, ஏசு அப்பா நம்ம தேடி வந்து அவர் தூக்குவார். காயப்பட்டாலும் உன் காயத்தை குணப்படுத்த மருந்து போட்டு கட்டு போடுறவர் அவர்தான். அவரே உன்னை அரவணைக்கிறார். அடித்தாலும் அரவணைப்பவர் அவரே. இன்னைக்கு நீங்க காயப்பட்ட அந்த இடத்தை இயேசு வந்து உங்க காயத்தை குணப்படுத்தும்படி அவரே மருந்து போடுறாரு. அணைக்கின்ற அப்பா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையும் மாறப்போகிறது. நீங்க சொல்லுங்க, காயப்படுத்தினாலும், என் அடித்தாலும், என்ன அரவணைத்து என் காயத்தை கட்டி குணப்படுத்துகிற என் அப்பா ஏசப்பா என் கூட இருக்கிறீங்கப்பா, கூட இருக்கிறீங்கப்பா. நீங்க என்ன கைவிடவே மாட்டீங்கப்பா.
நான் கைவிடவே மாட்டீங்கன்னு சொல்லி உங்களை நோக்கி ஜெபிக்கிற இந்த மகனை பாருங்க ஆண்டவரே. இந்த மகளை பாருங்கப்பா. என்னை காயப்படுத்தினாலும் கட்டுப்போடுகிறவர் அவரே, அடித்தாலும் என்னை அணைக்கின்றவர் அவரேன்னு சொல்லி நம்பிக்கையோட காத்திருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு நீர் தயவாய் உம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறீர். இவர்களை தொடும், இவர்களை தொடும். இவர்கள் காயங்கள் உம்முடைய அரவணைப்பினால் குணமடைவதாக. இவர்கள் இழந்து போன எல்லாவற்றையும் இவர்கள் உம்மிடமிருந்து மீண்டும் பெற்றுக் கொள்வார்களாக. ஆசீர்வதித்தருளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் அன்புக்குரியவர்களே, யோபு 5:18 சொல்கிறது, காயப்படுத்தினாலும் கட்டுப்போடுகிறவர் அவரே, அடித்தாலும் ஆற்றுகின்ற கை அவரே. இனியவர்களே, காயங்கள் வேதனைகள் மறைந்து போவதாக. God bless you. மரியே வாழ்க.